அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வளமான வாழ்க்கைக்கு ரகசிய பரிகார முறைகள் பகுதி 2. செவ்வாயின் பாகமான தெற்கில் 7 நல்லெண்ணெய் விளக்கு, மண் விளக்கு வைத்து தூபம் காட்டி வர வேண்டும். வருட கணக்கில் வராத கடன்களும் வந்து சேரும், ஏமாற்றப்பட்ட பொருட்களும் திரும்ப சேரும். வீட்டிலேயே இதை நீங்கள் செய்யலாம். 7 பற்கள் மட்டுமே உள்ள வெள்ளை பூண்டை வாங்கி வந்து அதனுடன் 7 காய்ந்த மிளகாயும் சேர்த்து ஒரு நூலில் கட்டி வீடு, கடை, ஆபீஸ் வாசல்களில் தொங்கவிட திருஷ்டி சகலமும் விளங்கி நன்மை சேரும். வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அருகம்புல் நுனி ஒன்று பறித்து எடுத்து பாக்கெட்டில் வைத்து கொண்டு செல்லும் காரியம் வெற்றியடையும். ஆரஞ்சு மரத்தின் வேரை பாக்கெட்டில் வைத்து செல்ல எதிரிகள் வசியமாவார்கள். இதற்கு சாப நிவர்த்தி வேண்டும். படிக்கும் பிள்ளைகள் இடது கையில் டேபிள் மீது வைத்து படிக்க எழுத தொடங்கினால் படித்த பாடங்கள் நினைவில் நிற்கும். இதை தேர்வு எழுதும் போது இதை செய்யலாம். வீட்டில் வாடி செடிகள் இருந்தால் நல்லதல்ல. வீட்டின் முன்பகுதியில் வாடி செடிகள் இருந்தால் அது செல்வ வரவை, வசீகர சக்தியை பாதிக்கும். வீட்டின் பின்புறம் வாடி செடிகள் இருந்தால் அது பேய், பிசாசு போன்ற துர்தசக்திகளை ஈர்க்கும். இது பூமி தோஷத்தை உண்டாக்கும். எனவே இது போன்ற பாதிப்புகள் உள்ளவர்கள் வீட்டில் உள்ள வாடி செடிகளை ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று வேரோடு மண்ணுடன் பிடுங்கி ஓடும் நீரில் அல்லது கடலில் விட்டுவிட மேற்சொன்ன பாதிப்புகள் தீரும். உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம், சந்தனம், வில்வ இலைகளை வெள்ளிக்கிழமைகளில் காலை சூரிய உதயத்தில் வைத்தால் பணவரவு ஏற்படும். நன்றி.